ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அழகஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் 10 நாளாகவே திருவிழா களைக்கட்டி நடந்துகிட்ருக்குங்க. ஆனால் நம்மளால தாங்க போய் கலந்துக்க முடியலை. இன்றைக்கி 7ஆம் திருவிழா கிளம்பிட்டோங்க ஃபேமிலியோட திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு. போகிற வழியில் கிளைமேட்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே ஊர் போய் சேர்ந்தாச்சுங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர் பாருங்கள், கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 8 hours ட்ராவலுங்க. ரொம்ப நேரம் உட்காந்தே போக வேண்டியதாக இருக்குது. வேறு வழியே இல்லை, போய் தாங்க ஆகணும். போய் சேர்றதுக்கு நைட் ஆயிடுச்சுங்க. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டோட வீட்டு பால் காய்ச்சுங்க. அந்த ஃபங்க்ஷனில் போய் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாருமே கலந்துட்டு வீடெல்லாம் பால் காய்ச்சியாச்சுங்க. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹைவேலேயே வீடு கட்டியிருக்காங்க. 2 கடை வச்சு கட்டியிருக்காங்க. உள்ள வீடு சூப்பராக இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. எங்களுக்கு வெளியில் போகிற வேலை இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. பக்கத்தில் பாருங்கள், பந்தல் போட்டு பக்கத்துலேயே பந்தியெல்லாம் பரிமாறினாங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சுங்க. ட்ரெஸ்ஸு எதுவுமே திருவிழாக்குன்னு நாங்கள் பாப்பாங்களுக்கு எடுக்கலைங்க. இங்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி தாங்க வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு பாருங்கள், ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ஜிகுன்னு ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி தாங்க இருக்குது. ரேட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் ரேட்டு எங்கள் ரேட்டு இல்லைங்க, அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. நமக்கு கூட ஈஸியாக எடுத்துடலாம் போல். குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஈவினிங் டயத்தில் விளக்கு பூஜை நடந்துச்சு. அதுலேயும் நம்ம கலந்துக்கிட்டாச்சு. நல்லபடியாக விளக்கு பூஜை முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த நாள் காலையில் பாருங்கள், நம்ம அழகர் ஆற்றுக்கு வந்துட்டாருங்க. ஆற்றுல தண்ணிலாம் இருக்காதுங்க, வறண்டு போய் தான் கிடக்கும். ஆனால் நம்ம ஆற்று மணலில் தோண்டி நம்ம ஒரு பெரிய குழி மாதிரி தோண்டிடுவாங்க. அது ஃபுல்லாக தண்ணி ஊறிடுங்க. அந்த நம்ம அழகர் அந்த குழியை அப்படியே சுற்றி வருவாருங்க. கீழே இறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சுற்றிட்டு பாருங்கள், அழகர் எவ்வளோ அழகாக வரான்னு சொல்லிட்டு நம்ம கண்கள்லாம் காய்ச்சிங்க. இதை பார்க்குறதுக்கு நமக்கு கோடி கண்ணு வேணுங்க. அந்த அளவுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பயங்கரமாக அழகர் குதிரையில் வருவாருங்க. இப்போ இவங்க அழகரை கொண்டுட்டு போய் மண்டபப்படியில் போய் வச்சுருவாங்க. அங்கே பூஜையெல்லாம் நடக்கும், அன்னதானம்லாம் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சாயந்தரம் 4 மணி அளவுக்கு அழகரை மண்டபப்படியிலேருந்து கோயிலுக்கு திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. வர்றப்ப நிறைய பூஜையெல்லாம் நடக்கும். எங்கள் தெருக்கு பார்த்தா ஒவ்வொரு தெருலையும் அழகர் நின்று வருவாருங்க. எங்கள் தெருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 9 மணி அளவில் ஆயிடுச்சுங்க. அதுக்கு தொட்டிக்கும் பாட்டு போட்டு அங்கே உள்ள லேடிஸ் எல்லாமே நல்லா டான்ஸ் பண்ணாங்க. கும்மி அடித்து பயங்கரமாக இதாக இருந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ எங்கள் தெருக்கு அழகர் வந்துட்டாருங்க. இப்போ பூஜையெல்லாம் நடத்துவாங்க. ஒவ்வொரு தெருலையாக நின்று தீப ஆராதனை காட்டி தேங்காய் பழம் எல்லாமே அவருக்கு படைச்சி எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அழகர் ஆடி பாடி எல்லோரும் தூக்கிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து மாற்றி எல்லாருமே தூக்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு தெருலையும் நின்று அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுங்க பூஜை முடிஞ்சு போகிறதுக்கு. எல்லாமே பாருங்கள், டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாட்டெல்லாம் போட்டு உங்களுக்கே தெரியும் அழகர் சாங் போட்டால் எந்த மாதிரி வைப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வைப்ரேட் ஆகி நம்மளே குத்தாட்டம் போட வச்சிரும் பாருங்கள். அந்த அளவுக்கு சாங்ஸ் எல்லாம் இருந்தது. எங்கள் ஊரில் பசங்கள்லாம் டான்ஸ் பண்ணி அழகரை எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் தூக்கிட்டு போய் பயங்கரமாக கொண்டாடினாங்க. கடைசியில் பாருங்கள், அழகர் கோயிலுக்கு வந்துட்டாருங்க. அங்கே பயங்கர வைபுங்க, பாட்டு போட்டு செம்ம டான்ஸுங்க. அழகரை கொண்டு போய் அவருடைய பிரகாரத்தில் போய் வச்சுருவாங்க. குதிரையை அவங்களுக்குன்னு செப்ரேட்டாக ஒரு ரூம் இருக்கும், அங்கே வச்சுருவாங்க. இப்போ 10 நாளாக நம்ம விரதம் இருந்து அழகரை தூக்கி கோயிலில் போய் வச்சாச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் தாங்க. டேரெக்டாக நம்ம கடலுக்கே போய் சீ ஃபுட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. அங்கே என்ன வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது லெக் பீஸுங்க. குழந்தைங்க கேட்டதுனால லெக் பீஸ் மட்டுமே வாங்கி கிரேவி மாதிரி பண்ணிக்கிட்டோங்க. மித்தபடி எங்கள் வீட்டில் எல்லாமே சீ ஃபுட்டு தாங்க. இன்றைக்கி மட்டன் எதுவுமே எடுக்கலைங்க. இது எங்கள் கொல்லப்புறம் தாங்க. இது அடுப்பில் சமைக்க முடியல, வேர்த்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் நாங்கள் அடுப்பு வச்சு வெளியில் சமைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த மீன். இது எல்லாமே ஊலா மீனுங்க. இது
இந்த மீன் பேர் எனக்கு தெரியலைங்க. இன்னொரு மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. இது சூட மீனுங்க. குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா சூட மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நான் வந்து குழம்பு வச்சு வீடியோ வந்து எதுவுமே என்னால் எடுக்க முடியலைங்க. இது வந்து என்ன மீனுன்னு தெரியல. அவங்களே கடற்கரையில் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. குழம்பு தான் வச்சோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்ன மீனுன்னு எனக்கு தெரியலை. நண்டை வந்து நாங்கள் கிரேவி பண்ணோம். அதுக்கான இதெல்லாம் வந்து வெளியில் தான் அடுப்பு கூட்டியிருந்தோம் இல்லையா, அதில் வச்சு எல்லாம் வெந்துட்டுருக்குது. அவ்வளோதாங்க வீடியோ, இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்னால் வந்து எடுக்க முடியலை.